சிம்மராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க. இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்ல வாரமாக அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை நான் வேண்டிக்கிறேன். வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இந்த வாரம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது, லாபம் எப்படி கிடைக்க போகுது, குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுது, உங்களுக்கு பலமாக இருக்க போதா இல்லை பலவீனமாக அமைய போதா, நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபடணும்னு சொல்லி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் திருப்திகரமாகவே இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலையே காணப்படுதுங்க. திருமண முயற்சிகளில் இந்த வாரம் ஈடுபட வேண்டாங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. கணவன் மனைவி இருவருக்கும் இடையே சிறு சிறு பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடுங்க. இருந்தாலும் ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க. அலுவலகத்தில் உங்கள் யோசனைகள் பாராட்ட பெறுவதுடன் மேலதிகாரிகளின் ஆதரவையும் தங்களுக்கு பெற்றுத்தருங்க. அதன் காரணமாக சில சலுகைகள்லாம் கிடைக்குங்க. வியாபாரத்தில் லாபம் சுமாராகவே இருக்குங்க. கடையை வேறு இடத்துக்கு மாற்றும் எண்ணம் இருந்தாலும் அதுக்கான முயற்சிகளை இந்த வாரம் மேற்கொள்ளலாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இருக்காதுங்க. பண வரவும் திருப்தியாகவே இருக்குங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் மகிழ்ச்சியான நிலையே காணப்படுங்க. சிக்கல்கள் வந்தாலும் துவண்டு போகாமல் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி காணும் சிம்மராசினருக்கு இந்த வாரம் 7ஆம் இடம் பலமாக இருக்கிறதால வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்கள் மூலமாக நன்மை உண்டாகுங்க. தடை தாமதங்களை சந்தித்த தொழில்துறையினர் வியாபாரிகள் மகிழ்ச்சிகரமான முன்னேற்றம் அடைவாங்க. உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்த்த நன்மைகள் பெற்று உற்சாகம் அடைவாங்க. ரியல் எஸ்டேட்லேயும் ஷேர் மார்க்கெட்லேயும் சிக்கல்கள் அகன்று தெளிவு பிறக்குங்க. மாணவர்கள் உற்சாகமாக கல்விக்கு சுற்றுலா சென்று மகிழ்வாங்க. தோல் பாதிப்பு மனக்குழப்பம் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையால் அகலுங்க. கருப்பு நிற உடைகளை தவிர்ப்பதோடு குழந்தைகளுக்கு இனிப்புகளை பரிசளிக்கிறதால நன்மை வந்து சேருங்க. மேலும் 12ல் சுக்கிரன் 11ல் குரு 2 பொருளாதார ரீதியாக நன்மையை செய்யும் அமைப்புகள். 12ஆம் அதிபதி சுக்கிரன் நல்ல முறையில் பணத்தை செலவு செய்யும் வாய்ப்பினை தருவாருங்க. பொருளாதார ரீதியான வெற்றிகளையும் வழங்குவாருங்க. ராசிநாதன் ராசியில் பலம் பெற்று இருப்பது எத்தனை நெருக்கடிகளையும் சமாளிக்கும் ஆற்றலை தருங்க. ஆனால் சிம்ம ராசிக்கு உரியவர்ங்கிறதால கம்பீரமான பேச்சு தாங்க தருவாங்க. நல்ல பேச்சு தான் தருவார். சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டுங்க. 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதால வீடு வாங்குறது விற்கிறதுங்கிற வகையில் பணவரவு உண்டாகுங்க. சில விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. கேது புதன் இணைந்து இருக்கிறதால சில நேரங்களில் சிந்தனை தடுமாற்றம் ஏற்படுங்க. 7ஆம் இடத்துல சனி ராகுங்கிற 2 இருள் கிரகங்கள் நெருக்கமாக இருந்து ராசியை பார்க்கறதால இல்லற வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் வரலாங்க. கணவன் அல்லது மனைவியின் ஆரோக்கியத்தில் பின்னடைவு ஏற்படுங்க. சுபகாரிய முயற்சிகளில் சிறு தடைகளும் ஏற்படுங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. மேலும் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எல்லா வகையிலையும் நல்ல பலனே ஏற்படுங்க. புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவீங்க. ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்குங்க. உங்களோட செயல் மூலம் புகழ் கிடைக்குங்க. எதிர்பாராமல் நடக்கும் திருப்பங்களால் சாதகமான பலன் கிடைக்குங்க. உல்லாச பயணங்களுக்கு செல்லும் நேரலாங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களுக்காக அலைய வேண்டியிருக்குங்க. பணவரத்து எதிர்பார்த்தபடி வருங்க. முக்கிய நபர்களின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற வாய்ப்புகள் வருங்க. புதிய வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கலாங்க. குடும்பத்தில் எதிர்பாராமல் நடக்கும் சம்பவங்களால் இழுபறியாக இருந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வருங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் காணப்படுங்க. பிள்ளைகளோட அனுசரித்து போகிறது கருத்து வேற்றுமை வராமல் இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க. பெண்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமாக செஞ்சு புகழ் பெறுவீங்க. பயணங்கள் செல்ல நேரிடலாங்க. கலைத்துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்குங்க. எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்குங்க. எடுத்துக்கொண்ட வேலைகளில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீருங்க. ஆராய்ச்சி செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை தருங்க. அரசியல் துறையினருக்கு ஆயுதங்கள் கையாளும் போது வாகனங்களை ஓட்டும் போது எச்சரிக்கை ரொம்ப அவசியங்க. வீண் செலவு ஏற்படுங்க. அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செஞ்சாலுமே அது எடுபடாமல் போகலாங்க. கெட்ட பேர் தாங்க வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணப்படுங்க. கூடுதல் கவனம் செலுத்துறது மூலமாக எதிர்பார்த்த வெற்றி கிடைக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட வாக்குவாதத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து போகிறது நன்மையை தரும் விதமாக அமையுங்க. வீண் பேச்சை குறைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மேலும் ராசிக்குள் கேது சூரியன் புதன் சஞ்சரிக்கிறதால நெருக்கடி அதிகரிக்குங்க. தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கி அவதிக்கு ஆளாவீங்க. லாபகுருவால் நிலை உயருங்க. வரவு அதிகரிக்குங்க. இழுபறியாக இருந்த வேலையெல்லாம் நல்லபடியாக முடியுங்க. குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகுங்க. திங்கள் செவ்வாயில் பொறுமை காக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த வாரம் எதிர்பார்த்தபடி தனவரவு அதிகரிக்குங்க. தாயின் அன்பும் அரவணைப்பும் மகிழ்ச்சி தரும் விதமாக இருக்குங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் வருகையால் உள்ளம் மகிழுங்க. விற்பனை பிரதிநிதிகளின் வாக்கு வன்மையால் பொருட்களின் விற்பனை சூடுபிடிக்குங்க.
பகைகளை வெல்லும் திறன் ஏற்படுங்க. பிரயாணங்கள் மூலமா புதிய முயற்சிகள்லாம் இறங்கி தொழில் முன்னேற்றம் காண முயல்வீங்க. இடம் விட்டு இடம் மாறி வேறு இடத்துல வாழ நேரலாங்க. லாபம் அதிகரிக்குங்க. பெரிய புதிய விற்பனை யுக்திகளை கையாளுவீங்க. அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செஞ்சா அபராதம் கட்ட நேரலாங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரன் வியாபாரத்துல லாபத்தை அதிகரிப்பாருங்க. கையில பணப்புழக்கத்தை உண்டாக்குவாரு. லாப குருவால நினைக்கிறதெல்லாம் நடக்குங்க. வருமானம் அதிகரிக்கிற வாய்ப்பு இருக்குங்க. செவ்வாய் புதன்ல விழிப்போடு செயல்படுறது ரொம்ப நல்லதுங்க. மேலும் இந்த வாரம் அழகிய புதிய ஆடை ஆபரணங்கள் அணிவதால மனமகிழ்ச்சி ஏற்படுங்க. பூஜா வழிபாடுகளால எண்ணிய எண்ணங்கள்லாம் ஈடேறுங்க. வாழ்க்கையில முன்னேற்றங்களையும் சுக அனுபவங்களையும் மற்றும் கௌரவத்தையும் அடைவீங்க. தொழிலில் எதிர்பார்த்தபடி லாபங்கள் பெறுவதற்கான வழிமுறைகளை கையாண்டு வெற்றி அடைவீங்க. போட்டியாளர்களை காட்டிலும் அரிய சாதனைகள் புரிவீங்க. சிலரின் உடல்நலை உறுதல், பெண்களுடன் விவாதம் செய்கிறத தவிர்க்கணுங்க. சிலருக்கு வீண் அலைச்சல்கள் வெட்டி செலவுகளும் தவிர்க்க முடியாததாக அமையுங்க. தாய் மாமனுக்கு உங்களால் நன்மை ஏற்படும் விதமாக அமையுங்க. தொலைதூர பயணங்களால் ஆதாயம் ஏற்படுங்க. மேலும் எடுத்த காரியங்களை செஞ்சு முடிக்கிறதுல தாமதம் உண்டாகலாங்க. வீண் எதிர்ப்புகள்லாம் விலகுங்க. பணவரத்து திருப்தி தருவதா இருக்குங்க. புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகுங்க. உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் மனசுக்கு பிரியமான மங்கையுடன் ஏற்படும் இனிய பயணங்களால இன்புறுவீங்க. வாழ்க்கையில முன்னேற்றங்கள் ஏற்பட்டு உயரிய கௌரவத்தையும் அடைவீங்க. தந்தை வழி உறவுகள் மூலமா நன்மை ஏற்படுங்க. வியாபார சம்பந்தமான தொலைதூர பயணங்களால ஆதாயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. சிலருக்கு பணவரத்து அதிகமாக வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்களை ஏற்படுங்க. பெண் பணியாளர்களுக்கு அரசு உதவிகள் உடனடியாக கிடைக்குங்க. சிலருக்கு குழந்தைகள் மூலமா தொல்லை மற்றும் அவமானங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. இடைவிடாத கடின உழைப்பின் மூலமா நேரத்துக்கு உணவு அருந்த முடியாத நிலை ஏற்படுங்க. பயணங்கள்ல எதிர்பாராத பிரச்சனைகள்லாம் ஏற்படலாங்க. ரொம்ப கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மேலும் வாகனங்களை ஓட்டும்போது கவனம் தேவைங்க. பொருட்களை கவனமா பாதுகாத்து கொள்றது அவசியங்க. தனிமையா இருக்க நினைப்பீங்க. மேலும் ராசிக்குள் சூரியன் சஞ்சரிக்கிறதால வேலைகள்ல பதட்டம் ஏற்படுங்க. நெருக்கடிக்கு ஆளாவீங்க. ஒரு சிலருக்கு உடல்நிலையில சிறு பாதிப்பு ஏற்படுங்க. புதன்கிழமை வேலையில பொறுமை தேவைங்க. வியாழக்கிழமையில ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபடும் போது மன தைரியம் உண்டாகுங்க. நன்மை சேருங்க. மேலும் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நன்மை தீமை கலந்த பலன்கள் கிடைக்குங்க. சில இடங்கள்ல கடுமையா இருக்கும். சில இடங்கள்ல போராட்டமா இருக்கும். உத்தியோக ரீதியா சில மாற்றங்கள்லாம் வரலாங்க. ஆனா எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்குங்க. வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்பட்டு லாபம் கிடைக்குங்க. புதிய முயற்சிகளுக்கு வெற்றிகரமான நேரங்க இந்த வாரம். குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்கள்லாம் நீங்குங்க. பிள்ளைகளால சில பிரச்சனைகள் முடிவுக்கு வருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துல இணக்கமான சூழ்நிலை இருக்குங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல விற்பனை லாபம் அதிகரிக்குங்க. தொழிலை விரிவுபடுத்த சரியான நேரங்க இது. குடும்பத்துல இருந்த சங்கடங்கள்லாம் நீங்குங்க. பிள்ளைகளால சிரமம் வரலாங்க. பெரியோர்களின் ஆசை கிடைக்குங்க. குடும்ப மேன்மைக்காக பணத்தை சேமிக்கிறதுல கவனம் செலுத்தணுங்க. கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகள் பெற்று பிரகாசம் அடைவாங்க. மிக கவனமான முதலீடுகள்லாம் செய்யணுங்க. சந்திரனின் இடப்பெயர்ச்சி ஏற்றமிறக்கமான பலன்களை கொண்டு வருங்க. சனி 7ல் இருக்கிறதால குடும்பத்தில் விட்டு கொடுத்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் எதுலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா ஆன்லைன் வர்த்தகங்களில் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. புதிய முதலீடுகளை கவனமாக செய்யணும். இந்த வாரம் சிம்மராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவையான திட்டமிடுதலை செய்யணுங்க. பண விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணுங்க. மேலும் பெரியோர்களோட ஆதரவை நீங்க நாடலாம். நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மருங்க. அதிர்ஷ்ட எண்கள் 1, 7. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.